உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி நாளை அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த மாநிலங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கின்றன, எந்தெந்த மாநிலங்களில் பல்வேறு கட்டங்களாக தேர்தல்கள் நடத்தப்பட இருக்கின்றன என்ற தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். தமிழகத்தில் ஒரே கட்டமாகத்தான் தேர்தல் நடக்க இருக்கிறதா? நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன? சேர்த்து அருணாச்சல், ஆந்திரா, ஒடிசா மற்றும் சிக்கிம் ஆகிய 4 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதியையும் தேர்தல் ஆணையம் நாளை அறிவிக்கிறது. மிகவும் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலையும் தேர்தல் ஆணையம் நடத்துமா என்கிற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஆனால் நாளைய தினம் ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிக்கப் போவதில்லை, மக்களவை தேர்தல் முடிந்த பிறகே அவற்றுக்கு தனியாக நடத்தும் என்கிற ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. குறிப்பா இதுல தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்களுக்கு முதல் கட்டத்திலேயே ஒரே கட்டமாக தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்த திட்டமிட்டிருக்கின்றது. முதல் கட்டம் என்று சொல்கின்ற போது, அதாவது ஏப்ரல் 16, 17, 18 அந்த தேதிக்குள்ளாவே தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, புதுச்சேரி, தெலங்கானா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும், குஜராத், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கின்றது. என்றால் இந்த பெரும்பாலான தென் மாநிலங்களை பொறுத்தவரை பெரிய அளவிலான பதற்றமான பகுதிகள் எதுவும் கிடையாது. தேர்தலை நடத்துவதும் சுமூகமாக இருக்கும். எனவே பாதுகாப்புக்கு அதிக அளவிலான பாதுகாப்பு படைகள் தேவைப்படாது. வன்முறை போன்ற இந்த சம்பவங்களும் கூட இங்கு நடைபெறாமல் இருக்கும். எனவே அங்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவது சாத்தியம் என்கிற அடிப்படையில் ஒரே கட்டத்திலேயே தேர்தல் என்பது நடத்தப்பட உள்ளது. அதற்கு அடுத்ததாக நாம் பார்த்தோமேனால் உத்தரப்பிரதேஷ், மேற்கு வங்கம், பீகார் இந்த 3 மாநிலங்களில் 6 முதல் 7 கட்டங்களாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கின்றது. கண்டிப்பா உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்கு வங்கத்துல தொகுதிகளுடைய எண்ணிக்கை என்பது வெறும் 42 தான். ஆனா அங்கு சுமார் 6 கட்டங்களாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிடுவதற்கான முக்கியமான காரணம், மேற்கு வங்கம் எப்போதுமே மிகவும் கொந்தளிப்பான ஒரு மாநிலம். அங்கு தேர்தலுக்கு முந்தைய பிந்தைய வன்முறைகள் என்பது மிகவும் சகஜமாக காணப்படும். வாக்கு பெட்டிகளை சூறையாடுவது, நக்சல் மற்றும் மாவோயிஸ்டுகளுடைய அந்த ஆதிக்கம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் என்பது எல்லா தேர்தலிலும் அங்கு சாதாரணமாகவே நடைபெறும். 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலின் போது கூட 7 கட்டங்களாக மேற்கு வங்கத்திலே தேர்தல் நடத்தப்பட்டது. அது பல்வேறு தரப்பில் பல விமர்சனங்களையும் கூட ஏற்படுத்தியிருந்தது. இருப்பினும் அங்கு தேர்தலை சுமூகமாக நடத்த வேண்டும், தேர்தலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய வன்முறைகளை தடுக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படையிலே அங்கு 6 முதல் 7 கட்டங்களாக தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இவை தவிர பீகாரிலும் கூட இதே நிலைதான். மத்திய பிரதேஷ் மற்றும் அசாம் ஆகிய மாநிலங்களில் 4 முதல் 5 கட்டங்களாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கின்றது. இவை தவிர மற்ற மாநிலங்களில் 3 முதல் 4 கட்டங்களாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கிறது. மகாராஷ்டிராவில் மொத்தம் 48 மக்களவை தொகுதி, அங்கு சுமார் 4 முதல் 5 கட்டங்களாக தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கின்றது. நம்ம தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை பொறுத்தவரை முதல் கட்டத்திலேயே ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும். என்றால் கேரளாவை எடுத்துக்கொண்டால் 20 தொகுதி, பாண்டிச்சேரியில் 1 தொகுதி, தெலங்கானாவில் 17, ஆந்திராவில் 25, தமிழ்நாட்டில் 39. எனவே இங்கு தொகுதிகளுடைய எண்ணிக்கையும் குறைவு, சுமூகமாக நடத்துவதும் எளிது என்பதன் காரணமாக இங்கு ஒரே கட்டத்திலேயே தேர்தல் நடத்துவதற்கான பணிகளை தேர்தல் ஆணையம் இறுதி செய்திருக்கின்றது. குறிப்பா ஏப்ரல் 16 அல்லது 17 தேதிகளிலேயே இங்கு தேர்தல் நடத்தப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி ரமேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.